உங்க கம்பீரம் எங்க போச்சு? நீங்க ஈழத்துக்கு போறீங்க. கனிமொழி, திருமாவளவன், டிஆர் பாலு, டிகேஎஸ் இளங்கோவன் இப்படி பெரிய குழுவே போகுது. உங்களை மட்டும் வழி அனுப்புவதற்கு தள்ளுவண்டியில் எங்க வராரு? ஏர்போர்ட்டுக்கு வராரு. என்ன இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் உடனே கருணாநிதி வந்துட்டான். அதுல ஒரே ஒரு ஆள் டேஞ்சருங்க, அவர் கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க, புத்தி சொல்லி அனுப்புங்க. அங்க போய் ராஜபக்சே சட்டையை பிடிச்சிருவாரு. விமானம் நிலையம் வரைக்கும் வராருங்க. அவர் வாழ்நாள யாரையும் வழி அனுப்ப, பிரதமருக்கு வருவாரு, ஜனாதிபதிக்கு வருவார். யாரு? கலைஞர். தள்ளுவண்டியில எங்க வராரு? விமான நிலையம். தள்ளுவண்டியில் விமானம். அந்த குழுவை அனுப்ப வரல, திருமாவை அதுதான் முக்கியம். சொல்லி அனுப்புனாங்க. சொல்லி என்ன, நீ அங்க போய் அங்க சண்டை பிடித்து விடாது. யார? ராஜபக்சேவ ஏதாவது இரு நாட்டு உறவுகளும் கத்திரிக்காய் உறவு. ராஜபக்சேவை சந்திக்க போகும் திருமாவளவனுக்கு இங்கிருந்தே தகவல் சொல்லிதான் அனுப்புறாங்க. நீ சண்டை பிடிச்சிடாத, அங்க உன்னை வந்தாலும் உன்னை டென்ஷன் பண்ணுவான். தமிழர்கள் எந்த காலத்திலையும் தோல்வி அடைந்ததாக வரலாறு இல்லையா? இதை பதிவு பண்ணியிருந்தா போதும். இத சொல்ல நினைக்கிறாரு கருணாநிதி, சட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. சட்டை கொழும்புல சட்டை பிடிச்சி இழுக்கல, அந்த உணர்வு, உணர்வு. நீ யார்? நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கருணாநிதி என்னையா பண்ணாரு? கீழ்வன்மனுடைய வரலாறு தெரியுமா? 44 பேரை குண்டொழித்த அந்த கோபாலகிருஷ்ணன் யார் ஆட்சியில் வெளியே வந்தான்? அந்த வழக்கை புஷ் எப்படி போச்சு? யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சியா? திமுக ஆட்சி இல்லையா அது? அந்த வழக்கு நீர்த்து போவதற்கு என்ன காரணம்? பல ரகசியம் இருக்கு. அதெல்லாம் இப்ப சேர்த்து எல்லாம் மறைந்து விட்டார்கள்.